அண்ணா அண்ணா எனக்கு இதுவரை கட்சியில் யாருமே வந்து தேர்தலில் நில்லுங்க அப்படின்னு சொல்லலிங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தலில் நிற்க சொன்னாங்க. இன்னைக்கு எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய பணி சில பணிகள் கொடுத்துருக்குறாங்க, அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தமிழ்நாடு முழுவதும் தெருமுனை பிரச்சார கூட்டத்தை நடத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. கட்சி எல்லோரும் இணைந்து ஒரு 22,000 இடத்துக்கு மேலே தெருமுனை கூட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அடுத்து மகளிர் அணியினுடைய பிரச்சார கூட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பட்டியலின சகோதர சகோதரிகள் அணியினுடைய பிரச்சார கூட்டம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதை பார்த்துக்க சொல்லியிருக்காங்க, அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கட்சி என்ன சொல்லுதோ நாம செய்ய போறோம். பிரச்சாரம் பண்ண போறோம். எலெக்ஷன் இங்கே போய் நிற்க போறோம். நம்மை பொறுத்தவரை கட்சி முடிவெடுக்கட்டும், கொடுக்கின்ற பணியை நாம் செய்வோம். நான் யாருக்கு தான் சொல்லிட்டேன் பாருண்ணா, இதுவரைக்கும் வாயை திறந்து சீட்டை கொடுங்கன்னு யார்ட்டையும் கேட்டதில்லை, என் லைஃப்லேயே கேட்டதில்லை, கேட்கவும் மாட்டேன். அது என்னோட பழக்கமும் கிடையாது. 2021 டெல்லிக்கு சென்ற பிறகு கட்சி சொன்னாங்க அரவக்குறிச்சியில் போட்டியிட்டேன். 2024 வரை எங்கள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தேன். டெல்லிக்கு நாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனோம், பேரையெல்லாம் எடுத்துகிட்டு போனோம். போட்டியிட வேண்டும் என்று கட்சி சொன்னார்கள். கோயம்புத்தூரில் 13 நாள் இருந்துச்சு, நேராக வந்து இறங்கி வேலை செஞ்சு வேலையை ஆரம்பித்தோம். கட்சி சொல்லட்டும், எதாக இருந்தாலும் நாங்கள் செய்கின்றோம். நானாக அதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேங்கண்ணா. நானாக போய் எனக்கு கொடுங்க, இதை கொடுங்க அப்படின்னு கேட்குற நிலைமையில் நான் இல்லை. கட்சி தேவையை விட அதிகமாக தான் நம்ம கொடுத்துருக்குறாங்க. கட்சி சொல்கிறத நம்ம செய்ய போகிறோம். நானாக இந்த கட்சிக்கிட்ட எதையும் கேட்க மாட்டேன். தேவையை விட அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. எத்தனையோ தலைவர்கள் இருக்கும் பொழுது எதுக்கு 36 வயசில் ஒரு மாநில தலைவர்னு ஆக்கணுங்கண்ணா? நம்ம கேட்டோமா? கொடுத்துருக்குறாங்க, அந்த வேலையை செஞ்சோம். இல்லை மாநில தலைவர் பதவி இப்போ இவங்க இருக்கணும்னு சொன்னாங்க, நம்ம அப்ஜெக்ட் பண்ணோமா? இல்லை, சொல்லியிருக்கிறாங்க, நம்ம பின்பற்ற போகிறோம். அடுத்து இதை செய்யன்னு சொல்ல போகிறாங்க, நம்ம செய்ய போகிறோம். அப்படித்தான் ஒரு கட்சியில் நீங்கள் இருக்க முடியுமோ தவிரன்னா டிமாண்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். ஒரு தலைவனுக்கும் அது அழகல்ல, தொண்டனுக்கும் அழகல்ல. அதே நேரத்தில் கோயம்புத்தூர், திருப்பூர், கொங்கு பகுதியில் பாரதிய ஜனதா கட்சி நிறையா சட்டமன்ற உறுப்பினர் அனுப்பணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிறையா சட்டமன்ற உறுப்பினர் அனுப்பணும். தமிழ்நாடு முழுவதும் பாரதிய ஜனதா கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். தமிழ்நாடு முழுவதும் அதிமுக நிறைய இடத்துல ஜெயிக்கணும். அதான் எங்கள் நோக்கம். எல்லோருக்கும் இதில் லாபம் இருக்கணும், எல்லோருக்கும் இதில் மகிழ்ச்சி இருக்கணும், எல்லா கட்சிகளும் சந்தோஷமாக இருக்கணும். அதற்கான ஒரு முயற்சியை நோக்கி போயிட்டு இருக்கோம். தேர்தல் கால அந்த ஒரு அன்பளிப்பு மாதிரி இல்லாம தலைவர்களின் பிறந்த நாளை ஒட்டி கொடுக்கப்படும் நலத்திட்டங்கள் என்ற பெயர்ல கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அரசியலை நீங்க பார்த்து வந்து இதுக்கான மாற்று அரசியல் அப்படிங்கிற விஷயங்கள் அண்ணா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை வாழ்க்கையில் சில இடத்துலங்கன்னா சில விஷயத்தை பார்க்க முடியும், செயல்படுத்த முடியாது. ஒரு சூழ்நிலை வரும்பொழுது செயல்படுத்த முடியும். இன்னைக்கு நடக்கின்ற அரசியலை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கட்சி சொல்லுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கின்றோம். வருங்காலத்தில் ஒரு நாள் வரும், அன்னைக்கு அதை பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம வேலையை செய்வோம். அண்ணா காம்ப்ரமைஸ் இல்லை, நான் தப்பு பண்ணல, நான் என் இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணிக்கிறேன். கூட்டணி நம்ம எல்லாத்துக்கும் எல்லாம் அட்ரிபியூட் பண்ண முடியாது இல்லைன்னா, அவங்கவுங்க வேலையை செய்கிறாங்க. அதனால் நான் நீங்கள் சொல்கிறத வச்சு இவங்க இதை கொடுத்தாங்க அதை கொடுத்தாங்க இதுக்குள்ளே நான் போக விரும்பலைங்கன்னா, அண்ணாமலை என்கின்ற மனிதனை கேளுங்க, என் அரசியலை கேளுங்க. நான் சொல்கிறேன், கூட்டணியை பற்றி இவ்வளோ கேட்டீங்க, விலாவரியாக பேசிட்டேன். சீட்டு கேட்டிங்களான்னு கேட்டீங்க, கேட்கலீங்க. கட்சி சொன்னால் நிற்கிறேன், இல்லாட்டி பிரச்சாரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இதை விட நான் என்ன தெளிவாக சொல்லணும்? அண்ணா முரண்பாடு இல்லைங்கன்னா, அன்னைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட பணி அதுங்கண்ணா. எனக்கு கொடுக்கப்பட்ட பணி பாரதிய ஜனதா கட்சியை முதன்மை கட்சியாக வளர்த்தணும், வாக்கு சதவீதத்தை உயர்த்தணும், பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு வரணும். அப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்லியெல்லாம் அரசியல் பண்ண முடியாதுங்கண்ணா. அவங்க நண்பர், இவங்க நண்பர், நீங்கள் உங்கள் ஸ்டாண்ட் எடுத்து கட்சியை சொல்லணும். தலைவராக அதை செஞ்சேன். இன்னைக்கு தொண்டனா இந்த கட்சி நான் வழி நடத்தலிங்கண்ணா. ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த காரியகர்த்தா. கட்சியில் 50 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். தமிழ்நாட்டில் 39 தேசிய பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க, அந்த 39 பேர்த்தில் நானும் ஒருத்தன். அதனால் இன்னைக்கு கட்சி கொடுத்துருக்கக்கூடிய பணி, நான் இன்னைக்கு நெரட்டிவ் செட் பண்ணல, இப்படித்தான் நான் சொல்லலை. ஒரு காலம் வரும் பொழுது அன்னைக்கு நான் உங்கள் கேள்விக்கான பதிலை கண்டிப்பாக நான் எதிர்கொள்ள போகிறேன், கண்டிப்பாக நான் சொல்ல போகிறேன். அன்றைக்கி நான் நோ கமெண்ட்லாம் நான் எப்போவுமே என்னோட அரசியல் வாழ்க்கையில் எந்த கேள்விக்கும் நோ கமெண்ட்டு நான் சொன்னதே இல்லைங்கண்ணா. அது எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நாம் அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறோம், எடப்பாடி அண்ணன் முதலமைச்சர் ஆக்கிறோம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சட்டசபைக்கு அனுப்புகிறோம், கூட்டணி கட்சியை ஜெயிக்க வைக்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாநகர தலைவர் இப்போ தான் வந்தாங்க, 40 பேர்த்தோட வந்தாங்க, புதிய பொறுப்பேற்றிருக்கிறாங்க. இப்போ தான் வந்து டீ எல்லாம் சாப்பிட்டு போனாங்க. எல்லோரும் அண்ணன் தம்பிகளாக ஒருங்கிணைந்து பணியாற்றுறோம், அதான் நம்ம நோக்கம். இருந்தாங்கண்ணா, தமாக இருந்தாங்க, அந்த பக்கம் ஆறுமுகன் இருந்தாங்களேண்ணா, குனியமுத்தூர்ல இருந்தாங்க. நீங்கள் வந்து குனியமுத்தூர்ல இருந்தாங்கண்ணா. ஆனால் தொட்டாமுத்தூர்ல நான் கவனிக்கலையாங்கண்ணா, ஒரே தொகுதி தான். ஆனால் குனியமுத்தூர்ல இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. வாசனையா எங்க நெஞ்சத்தில் இருக்காருண்ணா. மேடம்
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.